நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் ஏதோ ஆன்மீகம் தொடர்புடையவை என்று எண்ணிவிட வேண்டாம். ஒரு காலத்தில் ஆலயங்களே மையமாக இருந்தது. ஆலயத்தை சுற்றியே ஊர், ஆலயம் சார்ந்ததே மக்கள், ஆலயம் சார்ந்ததே ஆட்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பின்னணியில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. பசுவின் உடலெங்கும் பால் ஓடிக்கொண்டிருந்தாலும் மடுவில் தான் சுரக்கும். அதுபோல எங்கும் எவ்விடத்திலும் இறைவனின் அருள் நிறைந்திருந்தாலும் ஆலய கருவறையில் தான் சுரக்கும். அதனால் தான் நம் முன்னோர்கள் ஆலய தரிசனத்தை வலியுறுத்தினார்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்ப்போமா? திருமுல்லை வாயில் என்னும் பெயரில் தமிழகத்தில் 2 திருத்தலங்கள் உள்ளன. இரண்டுமே தேவார ஆசிரியர்களால் பாடல் பெற்ற திருத்தலங்களே. ஒன்று சீர்காழி என்னும் ஊருக்கு தெற்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது தென் திருமுல்லை வாயில் எனப்படுகிறது. மற்றொன்று தொண்டைவள நாட்டில் சென்னை திருவள்ளூர் தொடர்வண்டி பாதையில் அம்பத்தூருக்கும் ஆவடிக்கும் இடையில் உள்ளது. தென் திருமுல்லை வாயிலுக்கு வடக்கே அமைந்திருப்பதால் இந்த திருத்தலம் வட திருமுல்லை வாயில் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே இந்த திருத்தலம் மிகவும் புகழ்பெற்றிருக்கிறது. வேத வியாசரிடம் 18 புராணங்கள் கேட்டுணர்ந்த சூதமா முனிவர் இத்தல இறைவனை வணங்கி வழிபட்டு பேறு பெற்றிருப்பதுடன் இத்தல வரலாற்றையும் சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார். அருணகிரிநாதர், மாதவ சிவஞான யோகிகள், ராமலிங்க வள்ளலார், இரட்டை புலவர்கள் என பல சான்றோர்கள் இந்த தல இறைவனை போற்றி இருந்தாலும் சுந்தரரின் தேவாரப் பாடலே இத்தல வழிபாட்டுக்குரிய பாடலாக இன்றும் ஓதப்பட்டு வருகிறது. தொண்டை நாட்டில் பாடல் பெற்ற 32 திருத்தலங்களுள் 22வது தலமாக இத்தலம் விளங்குகிறது. வாணன், ஒணன் என்ற 2 குறும்பர்கள் இந்த திருமுல்லை வாயில் காட்டில் அரணமைத்து இருந்தனர். தொண்டைமான் என்னும் மாமன்னன் குறும்பர்களை ஒடுக்கும் பொருட்டு திருமுல்லை வாயிலுக்கு படைகளுடன் வந்தான். குறும்பர்கள் பைரவரின் உதவியைக் கொண்டு மன்னனை எதிர்த்ததால் மன்னன் தோல்வி முகத்துடன் திரும்பினான். அரசனின் யானையின் கால்களை முல்லைக் கொடிகள் சுற்றியது. யானையின் மேலிருந்தவாறே தன்னுடைய வாளால் அரசன் கொடிகளை வெட்டினான். உடனே குருதி கொப்பளித்தது. அலறிப்போய் மன்னன் கீழிறங்கி முல்லைக் கொடிகளை நீக்கவும் தன் வாளால் வெட்டப்பட்ட சிவலிங்கத்தைக் கண்டு பதறினான். தான் செய்த தவற்றுக்கு கழுவாயாக தன்னை மாய்த்துக் கொள்ள நினைத்தான்.
அப்போது இறைவன் வெளிப்பட்டு தான் வெட்டுப்பட்டாலும் மாசிலா மணியாக, அதாவது குற்றமற்ற மணியாக விளங்குவோம் என்று கூறி அருள் புரிந்தார். பிறகு நந்தியம் பெருமாளை தொண்டைமான் அரசனுக்கு துணையாக அனுப்பி பகைவர்களை வெல்லுமாறு செய்தார். குறும்பர்களின் கோட்டையை அழித்து அங்கிருந்த 2 வெள்ளை கற்தூண்களை கொணர்ந்து மாசிலாமணி ஈசருக்கு திருக்கோயில் கட்டினான் மன்னன். இன்றும் இந்த கோயிலின் கருவறை வாயிலில் இத்தூண்களை காணலாம். இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை காணலாம் வாருங்கள். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று மூவகையிலும் சிறப்பு பெற்ற இத்தல இறைவனின் திருநாமம் மாசிலாமணி ஈசர். இறைவியின் திருநாமம் கொடியிடை நாயகி என்பதாகும். வெட்டுப்பட்ட காரணத்தால் இறைவன் திருமேனி சந்தன காப்பு இடப்பட்டிருக்கும். இச்சந்தன காப்பு ஆண்டிற்கு ஒருமுறை சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தன்று எடுத்துவிட்டு வேறு காப்பு சாத்தப்படும். தொண்டைமான் மன்னனுக்கு இறைவன் அவசர காட்சி தந்ததால் சுவாமியும் அம்மனும் இடம் மாறியிருப்பர். இருவருமே கிழக்கு நோக்கி இருக்கும் இந்த திருத்தலத்தில் சுவாமிக்கு முழுமையாக அபிஷேகம் இல்லாத காரணத்தால் ஸ்ரீ பாதரசலிங்கம் இறைவனின் ஆணையால் இத்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொண்டைமான் மன்னனுக்கு காட்சி கொடுத்த ஈசன் உமையுடன் லிங்கத்தில் மறைந்த நாளான வைகாசி மாதம் பௌர்ணமி, கடகராசி, விசாக நன்னாளில் இன்றும் சிறப்பான விழா நடத்தப்படுகிறது. இத்திருக்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி தேவர் வந்து இங்கே திரும்பியிருப்பார். ரொம்ப விசேஷம். கிழக்கு நோக்கி இருப்பார். எல்லா ஆளுங்களும் பார்த்திங்கன்னா சுவாமியை பார்த்தாம இருக்கும் நந்தி. இந்த கோயில் நந்தி மட்டும் திரும்பியிருப்பார். தொண்டைமாநாதர் பார்த்தீங்கன்னா சுவாமியை நந்தி அனுப்புகிறார் அசுரர்கள் அழிக்கிறதுக்காக. அதனால் நந்தி தேவர் வந்து எதிர்நோக்கியேன்னு இருக்கார். இத்திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணுவாங்க. அதாவது கல்யாணம் ஆகாதவங்க, வியாபாரம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இவங்களாம் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 9லேருந்து 11 வரைக்கும் பரிகாரம் பண்ணுவோம். இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணால் சீக்கிரமாக வேலை கிடைக்கும், கல்யாணம் சீக்கிரமாக முடியும். இது ரொம்ப விசேஷமானது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகம் பிரம்மோற்சவம் நடக்கும்.
மாசி கிருத்திகை வந்து தெப்ப உற்சவம். அப்புறம் வந்து சுவாமிக்கு வந்து இங்கே சந்தனக்காப்பு. சுவாமி வந்து இங்கே தொண்டைமான் ராஜா வந்து யானை மேலே வரும்போது யானை காலை கொடி சுற்றுது. கொடியை வெட்டும் சுவாமி வெட்டுப்படுறதுனால இங்கே சுவாமிக்கு எப்பயுமே சந்தனக்காப்போடு சரி, அபிஷேகம்லாம் கிடையாது. சித்திரை சதயத்தன்னைக்கு சந்தனத்தை எடுத்துகிட்டு வேறு சந்தனம் சாப்பிடுவாங்க. அதோடு அடுத்த வருஷம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். இந்த சந்தன பிரசாதம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த பிரசாதம் உட்கொண்டால் நோய்கள்லாம் குணமாகும். பரமுத்தியை குறைவின்றி அருளும் பொருட்டு இத்தலத்தில் இறைவன் பாம்பை அணியாக கொண்டு காட்சியளிக்கிறார். இத்தலத்து நந்தி இறைவனின் ஆணையை ஏற்று தொண்டைமான் மன்னனுக்கு போருக்கு துணையாக சென்றதால் இத்தலத்தில் நந்தி இறைவனை நோக்காது கிழக்கு முகமாக திரும்பியிருக்கிறது. சூரியன் முதலான 9 கோள்களும் இத்தலத்தில் இறைவனை வழிபட்டு பேறு பெற்றதனால் இத்தலத்தில் நவக்கிரக சன்னதி தனியே அமைக்கப்பெறவில்லை. கொடியிடை நாயகி உடனுரை மாசிலாமணி ஈசரை வணங்கினால் பிரம்மகத்தி தோஷம் உட்பட சகல தோஷங்களும் நீங்குமென்று தலபுராணம் தெரிவிக்கிறது. ஆலய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், கேட்க கேட்க செவி மணக்கும், உணர உணர உள்ள மணக்கும். அந்த வகையில் இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. காணொண்ணாதது உருவோடு அறுவது எனும் அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாடல் தேவனூர் எனும் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை நோக்கி அவர் பாடிய பாடல். மறைகள், உபநிடதங்கள், இன்னும் என்னென்ன தத்துவ கருத்துகள் சொல்கின்றோமோ, அந்த அருட்பெரும் ஜோதி என்று சொல்கின்றோமே, அந்த தகவல்கள், அவ்வளவு தகவல்களையும், மிகவும் நுணுக்கமான தகவல்களை இத்திருப்புகழில் அருணகிரிநாத சுவாமிகள் அருளியிருக்கின்றார். பாடல் மிகவும் பெரிய பாடல் என்பதன் காரணமாக நாம் பாடலை இசை மூலமாக பார்க்கும் பொழுது 2 பகுதிகளாக பார்க்கின்றோம். பாடலின் முதல் பகுதி காணொண்ணாதது உருவோடருவது, பேசொண்ணாதது முறையே தருவது. காணொண்ணாதது உருவோடருவது, பேசொண்ணாதது முறையே தருவது. காணும் நான் மறை முடிவாய் நிறைவது, பஞ்சபூத காயபாசம் தன்னிலே உறைவது, மயமாய் உடல் கரியாவகை இது. காயமானவர் எதிரே அவர் என வந்து பேசி, பேணுநாதது வெளியே ஒளியது, மாயனார் அயங்கரியாவகை இது. பேணுநாதது வெளியே ஒளி அது, மாயனார் அயங்கரியாவகையது. பெருமாய் கலை அறிவாய் விளைவது ஒன்று நீயே. அருணகிரிநாதருடைய இந்த பாடலில் நாம் சென்ற நிகழ்ச்சியில் பார்த்த பொழுது அந்த அருள் பெரும் ஜோதியை பார்க்க முடியாது, பேச முடியாது, அது உருவமும் அருவமும் ஆக இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. நம் உள்ளத்தில் இங்கே அமர்ந்து கொண்டு பேசும் சக்தியாக இருக்கக்கூடியது. அந்த 4 மறைகளுக்கும் முடிவாக இருப்பது எதுவோ அது என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல,
மறைகளுக்கு முடிவாக என்று மிகவும் உயர்வாக சொல்லிவிட்டால் உடனே நமக்கு ஆகாயம்தானே நினைவுக்கு வருகின்றது. அதன் காரணமாகவே பஞ்சபூத காய பாசம் அதனிலே உறைவது என்கின்றார் அருணகிரிநாதர். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை சொல்கின்றோம் அல்லவா? அந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது இந்த உடம்பு. அதுவும் இந்த பாடலில் அவர் சொல்லு பொழும்போது காயமானதனிலே உறைவது என்று அருணகிரிநாதர் எழுதவில்லை. அவ்வாறு எழுதியிருந்தால் சந்தமோ இசையோ தாளமோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் காய பாசம் அதனிலே உறைவது என்கின்றார். இதை ஆழ்ந்த பொருள், பல விளக்கங்களை கொண்டது. இது நம் எல்லோருக்குமே மிகவும் பிடித்தது என்றால் நாம் 1000 சொல்லலாம். அவ்வளவையும் தாண்டி நிற்பது நம்முடைய உடம்புதான். எதுவாக இருந்தாலும் சொல்கிறோமா? அது மட்டுமல்ல, இந்த உடம்பு வந்ததற்கு ஒரு காரணம் என்ன? வள்ளுவரை தவிர வேறு யாரும் சொல்லவில்லை. அவா என்பது எல்லா உயிர்க்கும் ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து என்று தமிழ் மறையில் அங்கே வள்ளுவர் சொன்னார் அல்லவா? அந்த தகவலையும் அருணகிரிநாதர் இங்கே இறைக்கின்றார். காய பாசம் அதனிலே உறைவது, நம் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு தூண்டிவிடக்கூடியதும் அந்த ஜோதிதான். அது இவ்வளவோடு மட்டுமல்ல, மாயமாய் உடல் அறியா வகை இது. இந்த உடம்பை கொண்டு எல்லாவற்றையும் நாம் அளக்கலாம், அடையவும் அடையலாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அயல் நாடுகளுக்கு செல்லலாம், விஞ்ஞான சாதனங்களை அனுபவிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் நம்மால் அடைய முடியும். ஆனால் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு எவ்வளவு அழகாக இருக்கின்றத அடைந்து விடுகின்றேன் பார் அவனை. நடக்காதையா. அதனால்தான் மாயமாய் உடல் அறியா வகையது என்று அருணகிரிநாத சுவாமிகள் சொன்னார். அது மட்டுமல்ல, அந்த அருள் பெரும் ஜோதி மானிட வடிவம் தாங்கி நம் எதிரிலேயே வந்து நிற்கும், நமக்கு வழியும் காண்பிக்கும். ஆனால் இதுதான் இறைவன் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஏதோ இதிகாச புராணங்கள் மட்டுமல்ல, நம் காலத்தில் 20வது நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தில் நடந்த நிகழ்ச்சி இது. பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை நேருக்கு நேராக தரிசித்த மகா மாதவம் நிறைந்தவர், அவ்வளவு பெரிய தவம் நிறைந்தவர். காஞ்சிபுரத்திற்கு சென்று விட்டு அவர் புகைவண்டி நிலையத்திற்கு செல்கின்றார். அப்பொழுது அங்கே சக்கச்சிவந்த வடிவம், நெற்றி நிறைய விபூதி, ருத்ராக்கம், அழகாக தலையில் ஒரு முண்டாசு கட்டி கொண்டு பாம்பன் சுவாமிகளிடம், நீங்கள் எந்த ஊர்? ஐயான் அந்த மாதிரி அந்த ஊர். ஓஹோ, இங்கே குமரக்கோட்டத்தை தரிசித்தீர்களோ? குமரக்கோட்டமா? இங்கா? எங்கு இருக்கிறது? பாம்பன் சுவாமிகள் கேள்வி. பார்க்க வேண்டாமா, வாருங்கள். அவர் கூட்டிக் கொண்டு வருகின்றார். அந்த சக்கச்சிவையில் இருந்தவர் கூட்டிக் கொண்டு வந்து அந்த குமரக்கோட்டம், ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நமது மக்கள் தொலைக்காட்சியில் ஆலயம் நிகழ்ச்சியில் பார்த்தீர்கள் அல்லவா குமரக்கோட்ட திருக்கோவிலை. அங்கு 20வது நூற்றாண்டில் நடந்த நிகழ்ச்சி அது. அந்த கொடிமரம் என்று சொல்கின்றோமே, அது வரையில் கூட்டிக் கொண்டு வந்த அந்த இளைஞன், செக்கச்சிவந்த வடிவம் கொண்டவன், பாம்பன் சுவாமிகளிடம், இதோ பாருங்கள் அங்கே இறைவன் சன்னதி. அதை சொல்லக்கூடிய அடியேனுக்கு இவ்வளவு மெய்சில் இருக்கின்றதே. அப்பொழுது நேருக்கு நேராக அனுபவித்த பாம்பன் சுவாமிகளுக்கு எவ்வளவு சிலிர்த்திருக்கும். அதை இதோ முருகன் சன்னதி என்று காண்பிக்கிறார். இதை பாம்பன் சுவாமிகள் கேட்டுவிட்டு, இவ்வளவு நேரமாக இவ்வளவு நாளாக பார்க்காமல் விட்டு விட்டேனே என்று நினைத்து கொண்டு அந்த வழி காண்பிக்க வந்தான் அல்லவா இளைஞன், அவனை திரும்பினார். அவன் அங்கேயே மறைந்தான். அப்பொழுதுதான் தெரிந்தது, இவ்வாறு வந்து எனக்கு வழிகாட்டியது வள்ளிமணாளன் முருகப்பெருமான் என்று. தெரிகின்றதா? காயமானவர் எதிரே அவர் என வந்து பேசி, அப்படி வந்து பேசினாலும் சரி, அறிய முடியாதது. அப்படி அறிய முடியாத அவன் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகவும் இருக்கின்றான். எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக மட்டுமல்ல, எல்லாவற்றையும் தனக்குள் கொண்டவனாகவும் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அவனை போற்றி நம்மால் நடக்கக்கூடிய காரியமா அது? அப்படிப்பட்ட அந்த ஆறுமுக வள்ளலை முன்னோர்களான அருணகிரிநாத சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், வாரியார் சுவாமிகள் முதலான மகான்கள் எழுதி கொடுத்த அந்த பாடல்கள் என்றும் இருக்கின்றன. அவைகளை சொல்லி அவனை நாம் வேண்டுவோம். பாம்பன் சுவாமிகளுக்கு மட்டுமல்ல, அவன் நமக்கும் தோன்றி வழிகாட்டுவான். நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எந்நாளும் மங்களங்கள் சேரும். அவன் சேர்ப்பான்.